இந்த இடத்துல பாம்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும், இது ரெயின் ஃபாரஸ்ட்டுங்கிறனால நிறைய யூனிக் ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஸ்பீஷியஸ் இங்கே இருக்கிறதாகவும், கிங் கோப்ரா ராஜநாகம் இங்கே அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த இடத்த பதிவு செய்கிறாங்க. அதனாலேயே நிறைய சயின்டிஸ்ட் இந்த இடத்த கோப்ரா கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சீத்தான்னு ஒரு நதி ஓடுது. அந்த நதியோட கரையில் இந்த ஊர் இருக்கிறனால இந்த ஊருக்கு சீத்தா நதி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாடு கர்நாடகா சைடில் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் பைக் ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு வீக்கெண்டில் நல்ல இயற்கையான சூழலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இந்த மூணில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஊருக்கு போய் பாருங்கள். அந்த இயற்கை சூழல் உங்களை பயங்கரமாக ஈர்த்துரும். கர்நாடகாவில் இருக்க ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா ஜங்கிள் லாட்ஜஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, தெரியலனா கர்நாடகாவில் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே ஜங்கிள் லாட்ஜஸோட ஒரு காட்டேஜ் இருக்கும். இது கர்நாடகா கவர்மெண்ட் கீழே வரதுனால இந்த காட்டேஜஸில் ஸ்டே பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகம். ஆனால் ஹாஸ்பிட்டாலிட்டி டாப் கிளாஸாக இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் இந்த ட்ரிப்பை பட்ஜெட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னா, இந்த ஜங்கிள் லாட்ஜஸில் இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கம்மி விலையில் இருக்கிற காட்டேஜ் தான் இந்த சீதாநதி நேச்சர் கேம்ப். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறது எப்படின்னா, நீங்கள் காரு இல்லைனா பைக்கில் சவுத் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் கிளம்பிடுங்க. அகும்பே மலைப்பகுதியிலேருந்து நீங்கள் கீழே இறங்கின உடனே சீதாநதிங்கிற ஊர் வந்துடும். இதுவே ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் உடுப்பி ஸ்டேஷன்லேருந்து உடுப்பி பஸ் ஸ்டாண்டு போங்க. உடுப்பி பஸ் ஸ்டாண்டில் ஹெப்ரிங்கிற ஊருக்கு போகிற பஸ்ஸாக பார்த்து ஏறுங்க. அந்த ஹெப்ரிங்கிற ஊர்லேருந்து சீதாநதி நேச்சர் கேம்ப் ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து டாக்ஸி இல்லை ஆட்டோ எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேச்சர் கேம்பில் நம்ம தங்கணும்னா இங்கே ஒரு 12 பெட் டார்மெண்ட்ரி இருக்குது, 10 ஸ்டேஸ் அவைலபிள் இருக்குது. அது போக காட்டேஜஸும் இருக்குது. ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங்ஸில் யூஸ்வலாக நம்ம ஃபாரஸ்ட்டில் ஜீப் சஃபாரி போவோம்ல, அதே டைமில் இங்கே நேச்சர் வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் சாதாரணமாக நம்ம உள்ளே போக முடியாத சோமேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே நம்மளை நேச்சர் வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுற காஸ்ட்டில் 3 times ஃபுட், ஸ்நாக்ஸ், டீ, நேச்சர் வாக்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். இது மட்டும் இல்லாமல் சீதா நதியில் பரிசலில் பேர்ட் வாட்சிங் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பேர்ட் வாட்சில் என்னால் கிரே ஹெட்டட் ஃபிஷ் ஈகிள் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. இதோட முடியல, நைட்டில் தான் இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இறத்திட்டு இருக்கோம். ஸோ டின்னருக்கு அப்புறம் நேச்சுரலிஸ்ட் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இந்த நாக்டர்னல் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுக்காகவே ஒரு வாக் கூட்டிகிட்டு போவாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. அந்த வாக்ல எங்களால் நிறைய ஸ்கார்பியன்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ், அப்புறம் நிறைய கீக்கோஸை ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. இந்த கேம்பில் தங்குறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஊரில் பார்க்க முடியாத நிறைய அரிய வகையான ஸ்னேக்ஸ், கீக்கோஸ், ஃப்ளையிங் லிசர்ட்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்பீஷியஸை நம்மளால இங்கே பார்க்க முடியும். இது நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் நேச்சர் வாக் போகிற வழியிலே ஒரு ஹம்ப் நோஸ்ட் பிட் வைப்பர் பார்த்தோம். அதாவது நீங்கள் ஸ்னேக்ஸ் எங்கேயும் போய் தேட வேண்டாம், நம்ம நேச்சர் வாக் போகிற வழியிலே நம்மளால பார்க்க முடியும். இது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். Until then, see you from Stories by Jagan.